சிவகங்கை அருகே கல்குவாரியில் நிகழ்ந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர். உயிரிழந்த நபர்கள் குறித்தான விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? முழு விவரங்கள். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே பாத்தீங்கன்னா கல்குவாரியில கல் சரிந்து கிட்டத்தட்ட 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் 2 நபர் மதுரை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே இருக்கிறதாங்க இந்த மல்லாக்கோட்டையில் உள்ள தனியார் கல்குவாரி இயங்கி வருது. இந்த காலை குவாரியில் பள்ளத்துல கல் சரிந்தல 7 பேர் சிக்கியிருக்காங்க. இதுல 3 பேர் உள்ளே புதஞ்சிருக்காங்க. 4 பேரை மட்டும் தான் மதுரை தனியார் அனுப்பிச்சிருக்காங்க. இதுல 2 பேர் தான் வழியிலே இறந்ததா கூறப்படுகிறது. சம்பவத்துல பாத்தீங்கன்னா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத், தேவக்கோட்டை சார் ஆட்சியர் ஆயுஷ் வெங்கடேஷ் உட்பட தீயணைப்பு துறைகள் மண் சரிந்து விழுந்த அந்த மீட்கும் பணியில தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இங்க இப்பகுதியில் உள்ள மக்களை கேட்கும் போது இன்னைக்கு காலையில வழக்கம் போல் தான் பணிக்கு வந்த பணியாளர்கள் சுமார் 6-7 பேர் பாத்தீங்கன்னா 450 அடி ஆழ இருக்க குவாரி தான் உள்ளே இயங்கி வருவதாக தெரிஞ்சு. இதற்கு முன்னே குவாரியில பயங்கர சத்தத்துடன் வெடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. இதன் நிலையில பாத்தீங்கன்னா தொடர்மழை காரணமா குவாரி உள்ளே சென்ற பணியாளர்கள் மீது பாறைகள் சென்றதால் தான் உள்ள 3 பேர் மீட்டிருக்காங்க. மேலும் காயப்பட்ட 4 பேர் தான் மதுரைக்கு கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போற வழியில 2 பேர் உயிர்ந்திருக்காங்க. மேலும் 3 பேரை சிக்கியிருக்காக உயிர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில மீட்பு பணி நடந்துட்டு இருக்கு. சம்பவத்துல வருவாய்த்துறையினர் சம்பவம் பார்வையிட்டு வருகின்றனர். மேலும் செய்தியாளர்கள் உள்ளே விடாமல் தடுத்து வருகின்றனர். இங்க பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற உறவினர்களும் வெளியில கேட் வெளியிலே பூட்டிட்டாங்க. உள்ள யாரும் உள்ள வராதால உள்ள இருக்கிற உறவினர்கள் எல்லாமே அழுது புலம்பி வருகிறாங்க. சுந்தர், இந்த விபத்துக்கான காரணமாக ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? உள்ள எவ்வளவு பேர் சிக்கி இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது? பொதுவா இங்க பாத்தீங்கன்னா கல்குவாரின்றது கிரஷர் மண்ணு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு பொறுத்தர ஒரு எம் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் 1.5 ஜல்லி 3/4 ஜல்லி இந்த மாதிரி உள்ள கிரஷர் தான் 2 மிஷினா இருக்கும். இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா கோடை காலத்திலயும் மழை பெஞ்சுக்கிட்டு வந்திருக்கு. வெடிவெடுத்ததுல பாறை சரிந்து விழுந்ததுதான் காரணமா பார்க்கப்படுது. இப்ப கோடை காலத்துல மழை பெஞ்சது இது கூடுதல் காரணமா பார்க்கப்படுது. எவ்வளவு பேர் அங்க சிக்கி இருக்காங்க? இப்போ குவாரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 பேருக்கு மேல காலையில அதிகாலையில வேலைக்கு நடந்திருக்காங்க. 15 பேர்ல 13 பேர் வேலைக்கு போயிருக்காங்க. 7 பேர் தான் மெயினா உள்ள சிக்கியிருக்காங்க. முதல் கட்ட தகவலா பார்க்கும்போது 7 பேர் சிக்கியிருக்காங்க. அந்த 7 பேர்ல 3 பேர் உள்ள பாறை மண் சரிவுக்குள்ளே புதைந்ததா கூறப்படுகிறது. 4 பேரை மட்டும் தான் மீட்டாங்க. அந்த 4 பேரை மீட்டு மதுரை தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு போயிருக்காங்க. அதுல 2 பேர் உயிரிழந்திருக்காவும் மேலும் 2 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. முதற்கட்ட தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சுந்தர், சிக்கி இருப்பவர்களை மீட்பதற்கு என்னென்ன நடவடிக்கை தற்போது எடுத்து வருகிறார்கள்? அங்க கல்குவாரிங்கிறதால பாறையை ரிமூவ் பண்றதுக்கும் அதுக்கப்புறம் மண்களை எடுக்கிறதுக்கு இருக்கான அனைத்து கருவிகளும் மேக்சிமம் இங்கேயே இருக்கு. அதனால இங்க இருக்கிற ஊழியர்களை வச்சு அதை முதல் கட்டமா பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் தீயணைப்பு பணியாளர்கள் அவங்களோட அறிவுரைப்படி நடந்துட்டு இருக்கு. சம்பவத்திற்கு மாவட்ட சார் ஆட்சியர், துணை ஆட்சியர், வட்டாட்சியர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாவட்ட கண்காணிப்பு ஆட்சியர் ராவத்து உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லாரும் முன்னிலையும் நின்று இருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கல்குவாரி விபத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். தொடர்ந்து நமது செய்தியாளர் கள விவரங்களை வழங்கியதை நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.